ஏன்பா நீ செஞ்ச பாவத்துக்கு நான் சாகணுமா? என்ன கொல்ல போறவன நான் கொன்னுட்டா கண்டிப்பா கொல்லுவேன். ரேணுகா! 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 ஏய் ரேணுகா! வா! வாங்க தம்பி, வாங்க வாங்க. வா! ஏய், என்னாச்சு? என்ன கொல்ல போற வாரிசு எங்கடி? எனக்கு எதுவும் சொல்லு. தெரியாது. எங்கடி? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க எல்லாம் மறைச்சு ஒண்ணும் இல்ல. வச்சிருக்கீங்க? ஏன் தம்பி கோவப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. உண்மையை சொல்லுடி. ஏய்! ஏய், நிறுத்து. வா! வா! உங்களுக்கு என்ன தெரியணும்? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. என்ன இப்போ? ஓ, உனக்கு ஒரு பொண்ணு வேற இருக்கா? அவளை கொல்றேன்டி. அவ சின்ன பொண்ணு, அவளை ஒண்ணும் பண்ணிடாத. ஓ, இந்த பஞ்சாரெட்டி கேவலம் ஒரு தாசிக்கு பிறந்தவ கையால சாகணுமா? ஏய், அவளை தொட்ட நானும் உன்னை கொன்னுடுவேன். முதல்ல உன்னை கொல்றேன்டி. கொல்லு, என்ன கொல்லு, கொல்லு. ஏய், தம்பி, உன்னை நான் வெளியில விட்டாதானடி? ஆடி தம்பி, சொன்னா கேளுங்க. அவளை விடுங்க. ஓடி அவளை விடு. விடுங்க தம்பி. தம்பி, விடுங்க. அம்மா, அம்மா, கதவை திறங்க. அம்மா. எங்க அவ? முதல்ல காட்டு. சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அம்மா, அம்மா, கதவை திறங்க. கதவை திறங்க. அம்மா. அம்மா. அம்மா, கதவை திறங்க. அம்மா, கதவை திறங்க. அம்மா. அம்மா, கதவை திறங்க. அம்மா. ஏய், தம்பி, அவ சின்ன பொண்ணு. என்ன கொல்லுதானே கூட்டிட்டு வந்த? கொன்னுடு வா. வா. ரேணுகா மாதிரியே பேசுற, அவள மாதிரியே கோபப்படுற, அதனால அவள மாதிரியே என் கூட படுத்துட்டு செத்துப்போ. வேணாம் தம்பி, அவளை விட்டுருங்க. நீ ரெடி ஆகலன்னா உன்னை கொன்னுட்டு அவளையும் கொன்னுடுவேன். என் கூட படுத்து அவளை காப்பாத்த போறியா இல்ல உன் அம்மாவை காப்பாத்த நீ படுப்ப? அது உன் கண்ணுல தெரியுது. இல்லம்மா,
இதான உன் முடிவு? பால்ல விஷத்தை கலந்துட்டேன். என்ன கெடுத்து கொலை செய்ய முயற்சி பண்ண அவனை நான் பால்ல விஷம் வச்சு கொன்னுட்டேன். எங்க அம்மா என்ன அங்கிருந்து தப்பிக்க வச்சுட்டாங்க. ஆனா பஞ்சாரட்டி ஆட்கள் எங்க அம்மாவையும் பாட்டியையும் கொன்னுட்டாங்க. எனக்காக எங்க அம்மா பாட்டின்னு எல்லாருமே உயிரை விட்டுட்டாங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. எங்க அம்மாவை இழந்தேன். நான் ஆசைப்பட்டவனையும் இழந்துட்டேன். எங்களை மன்னிச்சிடுமா. நான் சொன்னது இவங்க தான் ஃபாதர். வணக்கம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ரோஸ்லி. நீ எழுதின தேவதாசியின் கதைக்கு சிறந்த எழுத்தாளருக்கான விருது கிடைச்சிருக்கு. வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கும் போது அவளுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கல. ஆனா அந்த வாழ்க்கை கிடைக்கும் போது அதை வாழ்ற மனநிலையில அவ இல்லை. ரோஸ்லி, கிளம்பலாமா? நான் வரேன்.